காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சிம்பிளா வீட்லயே ரொம்பவும் டேஸ்டியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி ஹாட் வாட்டரில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப பாயில் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் அதில் இருக்கிற பூச்சிலாம் போகிற அளவுக்கு நம்ம தண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். இப்போ அதை தண்ணியில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், சாம்பார் மசாலா, அப்புறம் கார்ன்ஃப்ளவரு, மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி தெளித்து லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக ஃபுட் கலர் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போடுங்க. இதை நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் சில்லி மாதிரி சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பேனில் ஒட்டாமல் சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போது அதே பேனில் ஆயில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ அதில் இருந்த ஆயிலில் கொஞ்சம் எடுத்துட்டு இப்போ அதிலேயே ஆனியனும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அது கூடவே இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட அதை நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கேப்சிகமும் சேர்த்து நல்லா ஆயிலே வதக்கிக்கலாம். அது வதங்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போது அதுக்கு ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதிகமாக டொமேட்டோ சாஸ் பிடிக்காதுன்றதுனால லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே சோயா சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. இப்போ அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக கட்டி ஆகிற மாதிரி இருந்தால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையானது மட்டும். நல்லா கொஞ்சம் தண்ணியாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், கடையில் சாப்பிட்ற மாதிரி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.